இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சமீப காலமாக நேர்காணல்களில் சர்ச்சையாக பேசி அதனால் ட்ரெண்டாகி வருபவர் நடிகை தேவயானியின் கணவர் ராஜகுமரன். 2K கிட்ஸ்கள் பலருக்கும் சந்தானம் நடித்த வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் படத்தில் வரும் காமெடியன் ராஜ் என்றால்தான் அவரை தெரியும். அஜித்குமார் நடித்த நீ வருவாயென, விக்ரம் நடித்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் என 5 திரைப்படங்களை ராஜகுமரன் இயக்கியுள்ளார். அவர் இயக்கிய அனைத்து படங்களிலும் நடிகை தேவயானி கதாநாயகியாக நடித்துள்ளார். 2001ஆம் ஆண்டு நடிகை தேவயானிக்கும் ராஜகுமரனுக்கும் திருமணம் நடைபெற்றது. திரைப்படங்கள் இயக்கி தோல்வி கண்ட ராஜகுமரன் திருமணத்திற்கு பின் ஒட்டுமொத்தமாக இயக்கத்திலிருந்து ஒதுங்கினார். பின்னர் சந்தானம் நடித்த வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம், விஜய் மில்டன் இயக்கிய கடுகு உள்ளிட்ட படங்களில் நடித்தார். நடிப்பிலும் முத்திரை பதிக்க முடியாமல் போனதால் அவர் சினிமாவில் இருந்தே மூட்டை கட்டினார். அண்மை காலமாக ராஜகுமரன் நேர்காணல் மூலம் சர்ச்சையாக பேசி ட்ரெண்டாகி வருகிறார். தமிழ் சினிமாவின் சிறந்த இயக்குநராக அறியப்படும் இயக்குனர் மகேந்திரனின் படங்களை தான் பார்த்ததில்லை. அவர் படங்களை பார்ப்பதற்கு எனக்கு விருப்பமும் இல்லை. உதிரிப்பூக்கள் படம் பார்த்தேன், அதில் ஒன்றும் பெரிதாக இல்லை என்றார். அதேபோல் நடிகர் கமல்ஹாசன் ஒன்றும் பெரிய நடிகர் இல்லை என்றும் நேர்காணலில் ராஜகுமரன் பேசியிருந்தார். இதனை பார்த்து கடுப்பான நெட்டிசன்கள் நடிகை தேவயானியை திருமணம் செய்ததை தவிர அவர் என்ன சாதனை செய்தார், அவர்களையெல்லாம் குறை சொல்ல என சோசியல் மீடியாக்களில் வெளுத்து வந்தனர். இந்நிலையில் நேர்காணல் ஒன்றில் பேசிய ராஜகுமரன், ரஜினிகாந்த் நடித்த ஜெயிலர் படத்தை பார்க்கவே முடியவில்லை, பாதியிலேயே கிளம்பணும்னு தான் நினைச்சேன் என தெரிவித்தார். அதற்கு தொகுப்பாளர் அந்த படம் நல்ல வசூல் செய்தது, மக்கள் ஏற்றுக்கொண்டார்களே என கேட்க, அதற்கு ப்ளூ பிலிம் எடுத்தால் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா என ராஜகுமரன் கிடுக்குப்பிடியாக கேள்வி எழுப்புவதாக நினைத்துக் கொண்டு வில்லங்கமாக பேசினார். இது பலரையும் முகம் சுளைக்க வைத்தது. அது மட்டுமில்லாமல் சிவகார்த்திகேயனின் அமரன் படத்தை பார்த்தேன், அதில் என்ன புதிதாக இருந்தது? சிவாஜி நடித்த ரத்த திலகம் படம்தான் அமரன். அந்த படத்தில் சாய் பல்லவியை ரசிப்பதற்காகத்தான் ரசிகர்கள் கூட்டம் கூட்டமாக தியேட்டருக்கு சென்றார்கள் என்றும் தெரிவித்தார். ஆனால் கங்குவா படத்தில் ஒரு சீன் கூட பழையது இல்லை, அது ஒரு நல்ல அனுபவம் என எதிர்மறையான விமர்சனத்தை சந்தித்த கங்குவா படத்தை ராஜகுமரன் புகழ்ந்து பேசி வந்தார். காலா, கபாலி திரைப்படங்களுக்கு ஜெயிலர் பரவாயில்லை என கூறிய ராஜகுமரன், காலா, கபாலி திரைப்படங்களையே தான் பார்த்தது இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். லோகேஷ் கனகராஜ் இயக்கிய விக்ரம் படம் எப்படி இருந்தது என்ற கேள்விக்கு, அந்த படத்தை இடைவேளை வரைதான் நான் பார்த்தேன், அதற்கு மேல் அந்த படத்தில் என்ன இருக்கப் போகிறது என்றும் அதை பார்க்கவில்லை என்றும் அந்த படத்தை குறை கூறியுள்ளார். இதனையெல்லாம் பார்த்த நெட்டிசன்கள், அடடே இயக்குனர் நோலன் சார் நீங்களா என்றும், இன்னும் சிலர் இவர் சரியான பைத்தியம் இல்லை, சரியாகாத பைத்தியம் என்றும் காட்டமாக கமெண்ட் அடித்து வருகின்றனர். அதே நேரத்தில் ராஜகுமரனுக்கு ஆதரவாகவும் சிலர் கமெண்ட் செய்து வருகின்றனர். இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.